நாங்க ஒரு வீடு வாடகை போய் கேட்டா கூட நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு எங்களை கேள்வி கேக்குறாங்க. ரோடோரமா வசிக்கும் மக்கள் வந்து வெவ்வேறு கட்சியில உள்ளதுனால பாதி பிள்ளைங்க நாங்க ரோட்டு ஓரத்துல இருக்கிறோம் படிக்காமே இருக்குதுங்க எங்களால. இதுவே எங்களுக்கு ஒரு வீடு வாசல் இருந்தா அந்த குழந்தைங்க போய் படிக்க போவாங்க. அர்ஜென்ட் ஆபத்துக்கு இங்க போக முடியல, நிம்மதியா தூங்க முடியல. தூங்கும் போது துணிக்கினி விலகிச்சுன்னா அது வந்து மக்கள் ஒரு மாதிரி வந்து பாக்குறாங்க. வால்டாக்ஸ் ரோடு சாலை ஓரங்கள் தான் வசிக்கிறேன் நானும். 5 தலைமுறைகளாக நாங்க அங்க இருக்கிறோம். இருந்தோம் எத்தனையோ கட்சிக்காரர்கள் அங்க வந்தாங்க, ஆட்சி ஆண்டாங்க. ஆனா எங்களுக்குன்னு நாங்க அந்த சாலை ஓரத்துல இருக்கிறோன்ட்டு யாரும் எங்களுக்கு முன்ன வந்து ஒரு வீடு கொடுக்கறோம் உங்களுக்காக யாரும் எதுவும் செய்ய மாட்டிருக்காங்க. நாங்க எத்தனையோ மனு கொடுத்திருக்கோம், எத்தனையோ ஒரு ப்ரூஃபோ எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க, வீடு கொடுக்கறோம் நாங்க எல்லாமே செய்யறோம். ஆனா யாரும் செய்ய மாட்டிருக்காங்க. இப்படி இருந்தோம் நாங்க போயிட்டு கேக்குறோம், வீடு எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டிருக்கீங்கன்னு. நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களா அவங்கள போய் கேளுங்க, எங்களை கேட்காதீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க யாருகிட்ட சார் போய் நிக்கிறது? இதுல வச்சு நாங்க ஒரு வீடு வாடகை போய் கேட்டா கூட நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு எங்களை கேள்வி கேக்குறாங்க. நாங்க இந்த ரோட்டு ஓரத்துல தான் இருக்கிறோம்னு சொன்னா கூட எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டிருக்காங்க சார். எங்களை கேக்குறதுக்கு நாங்க படிச்சிருக்கிறோம். பாதி பிள்ளைங்க நாங்க ரோட்டு ஓரத்துல இருக்கிறோம் படிக்காமே இருக்குதுங்க எங்களால. இதுவே எங்களுக்கு ஒரு வீடு வாசல் இருந்தா அந்த குழந்தைங்க போய் படிக்க போவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவோம். எங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது, ஒரு சரியான பாதுகாப்பு கிடையாது. மழை காலத்துல சாலை ஓரத்துல ஓரமா கடை ஓரத்துல ஒதுங்கி கிடக்குறோம் நாங்க. எங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? நாங்களும் எவ்வளவு போராடி பார்த்தோம். எங்களுக்கு யாரும் ஏதோ முன்ன வந்து செய்ய மாட்டிருக்காங்க. அதை தேடிதான் இப்ப நாங்களா ஒரு முயற்சி எடுத்து எங்க மக்களை நானா கொண்டு வந்திருக்கிறேன் சார் இந்த இடத்துக்கு. நானு தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஐயா அவர்களே, நீங்க புதியதாக அரசியல் உள்ளீர்கள். இதற்கு முன்னால் வந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஆண்ட அரசாங்கம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து சொல்ற ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், நாங்க இங்க எம்எல்ஏவாக வந்தால் உங்களுக்கு வீடு கட்டி தருகிறோம் என்று இதுக்கு முன்னால் உள்ள எம்எல்ஏவா இருந்தாலும் சரி பி.கே. சேகர் பாபு ஐயா அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் தற்போது இன்று வரை எங்களுக்கு வீடு ஒன்று வழங்கப்படவில்லை. காரணங்கள் என்னவென்றால், இங்க இந்த ரோடோரமா வசிக்கும் மக்கள் வந்து வெவ்வேறு கட்சியில உள்ளதுனால வேற ஒரு எம்எல்ஏக்கள் வந்து நீங்க வந்து அந்த கட்சி தான் வேலை செஞ்சீங்க, நீங்க என் கட்சிக்கு வேலை செய்யல, நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடல, நான் எப்படி உங்களுக்கு வீடு தரணும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள எம்எல்ஏக்கு வந்து சொல்றாங்க. சோ நாங்க வந்து இந்த பிளாட்பாரத்தில் இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மக்களால வந்து இந்த அர்ஜென்ட் ஆபத்துக்கு இங்க போக முடியல, நிம்மதியா தூங்க முடியல. தூங்கும் போது துணிக்கினி விலகிச்சுன்னா அது வந்து மக்கள் ஒரு மாதிரி வந்து பாக்குறாங்க. இதனால மக்கள் வந்து பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து உற்று கவனித்து எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வந்து உடனடியாக வழங்கப்பட வேண்டும். மேலும் இதுக்கு முன்னாடி இந்த அரசு சேகர் பாபு ஐயா அவர்கள் வந்து யார் யார் அவருக்கு வேலை செஞ்சாங்களோ அவருக்கு மட்டும் தேவையான வீடுகள் வந்து கொடுத்தார் ஐயா அவர்கள். ஆனா எங்க மக்கள்